ஏதாச்சும் லீக் ஆயினாலும் நம்ம பாஸ்வேர்டும் சேர்ந்து லீக் ஆகும். ஸோ ஒரு வெப்சைட் செக்யூரிட்டியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இது வந்து என்னோட சைன்அப்காண்ட கோட், அதாவது நான் யூசர்கிட்டருந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், மெயில் ஐடிலாம் வாங்குறேன். ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஒரு MD5 அப்படின்ற அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்ட்ரிங் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இந்த MD5 கூறிய அல்காரிதம் வந்து எனக்கு வந்து அங்கே நடக்குது. எங்கே நடக்குது? என்னோட பாஸ்வேர்ட் செக்ஷனில் நடக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் கோட் ஃபார் தி செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ இப்போ நான் வந்து இங்கே லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு வந்து CSEDனே போடுறேன். ஐ வில் சைன் அப். ஸோ எனக்கு சைன் அப் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டூல் வச்சு தான் பண்ணியிருக்கேன், லைக் அட்மினர். ஸோ இங்கே நான் லாஸ்ட்டாக ஐ வில் ரீட் டேட்டாபேஸ். யா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் CSEDன்றது சைன் அப் ஆயிடுச்சு. பட் நான் அங்கே என்ன பாஸ்வேர்ட் போட்டேன், CSED தான் என் பாஸ்வேர்ட். ஆனால் எனக்கு இங்கே வந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன் MD5 ஃபார்மேட். ஓகேவா? ஆர் base64 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can avoid the SQL injection attack. ஸோ அதுதான் இங்கே காமன் டார்கெட் வந்து லாகின் பேஜஸ். ஸோ அந்த மாதிரி பேஜஸில் தான் காமன் டார்கெட் வந்து ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் SQL இன்ஜெக்ஷன் அட்டாக். அங்கே கோடில் SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்கர் வந்து இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்னேன் என்னோட யூசர் நேம் பக்கத்தில் நான் வந்து 2 கோலன் போட்டுட்டு ஸோ அது வந்து என்னோட நெக்ஸ்ட் லைனை கமெண்ட் அவுட் பண்ணிடும் அப்படின்னு. பட் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அண்ட் ஆர் நார் அப்படின்னு சில பல ட்ரூத் டேபிள்ஸ் தெரியும். அதில் ஆர் கேட் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா ஆர்னா ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், அதாவது 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ் அப்படின்றத அது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆறு அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த SQL இன்ஜெக்ஷனை கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி we can use like comments. Next, real world incidents. So 2008, 12 and more நிறைய நடந்திருக்கு. ஸோ we are using GitHub. ஸோ இந்த GitHubலையுமே இதே மாதிரி SQL இன்ஜெக்ஷன் வந்து இட் ஹாஸ் டன். அண்ட் ஸோ அதனால நிறையா பேரோட கோட் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இது லிங்க்டின்லேயே நடந்திருக்கு, 2008லையும் நடந்திருக்கு. ஆப் அப்படின்ட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூல் வழியாக we can do the SQL injection easily. ஓகே, நான் இப்போ வந்து அந்த SQL இன்ஜெக்ஷன் அதாவது SQL மேப் டூல் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹவ் வென்ட் த்ரூ தட் டைரக்ட்ரி. எனக்கு அந்த டைரக்ட்ரிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் செக் இட், பிகாஸ் இட் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஐம் கோயிங் டு அட்டாக், அதாவது இந்த வெப்சைட்டில் என்னோட லாகின் பேஜை அட்டாக் பண்ண போகிறேன். டேபிள், அதாவது காலம்ஸை மட்டும் நான் தனியாக எனக்கு எடுத்து தர சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா லைக் ஆர்டிஸ்ட், கார்ட்ஸ், ஃபியூச்சர், இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ எம் கோயிங் வித் அ டேபிள், அதாவது அந்த டேபிள் நேம், காலம், என்ன டைப்பில் அவங்க பண்ணியிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வந்து கேதர் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ப்ராசஸிங். அப்படின்னா அவங்களோட பாஸ்வேர்டை நான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டை ஐ ஹவ் ரிட்ரைவ் த பாஸ்வேர்ட் என்னன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே, அவங்க பாஸ்வேர்டை நான் இப்போ ரிட்ரைவ் பண்ணிட்டேன். லைக் இந்த கார்ட்டோட பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இட்ஸ் ப்ராசஸிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அவங்க ரைட்டரோட நேமு, டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன போட்டிருப்பாங்க எல்லாமே எனக்கு வந்து வந்துருச்சு.
ஓகே. எனக்கு வந்து ஒரு ஓப்பன் சிவி அப்படின்ற ஒரு லிங்க் கிடச்சிச்சு. ஸோ அந்த லிங்க்குள்ளே போனேன்னா எனக்கு அவங்க ஐடி, நேமு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எனக்கு ஒரு கோடாக எனக்கு வந்து சிஎஸ்வி ஃபைலாக கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ நான் ரீட் அவுட் பண்றேன். பிகாஸ் எனக்கு அவங்களோட இத வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் வந்து பண்ணியாச்சு. ஸோ நவ் ஐ அம் கோயிங் டு ஓப்பன் தேர் சைட். நான் இத ஓப்பன் பண்ணேன்னா, எனக்கு இப்போ ஹோம் கிளிக் பண்ணாலும் ஒண்ணுமே வரல. ஸோ கேட்டகரீஸ்ல வருது. பிகாஸ் நான் கேட்டகரீஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. பட் யுவர் கார்ட் ஏன்னா நம்ம கார்ட்ல தான் எடுத்தோம். யாஹ் வி ஹேவ் ஏன்னா கார்ட்ல தான் நம்மளோட சரி. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த லிங்க் போயிட்டு அட்மின் vernalweb.com அப்படின்றது தான் அவங்களோட சைட்டோட நேம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கெட் மெத்தட் வச்சு ஐடி 1 ஆர் 1 நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆர் கேட் யூஸ் பண்ணலாம். லைக் ட்ரூ நாட் ட்ரூ, அதாவது நெக்ஸ்ட் நான் என்ன போட்டாலுமே ட்ரூ தான். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ கோட் எழுதி அந்த கோடை வந்து யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் வழியாக பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐம் கோயிங் இன் டு தேர் வெப்சைட். பட் எனக்கு ஒன்றுமே வரலை, எதுவுமே காட்டலை. ஸோ இப்போ நான் இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தா இதில் வந்து ஏதோ எக்ஸ்பெக்டட் எரர் வந்து எனக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக். அண்ட்